ஸோ ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து vlog தான். என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிருக்கும்போது பானிபூரி சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த பானிபூரி பேக்கெட் இருக்கு இல்லையா, எல்லாமே இருக்கிற பேக்கெட்டை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ சாட்டர்டே ஈவினிங் அப்படின்றதுனால நம்ம அம்மா தான் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ எப்படின்னு காமிக்கிறவாங்க. இது வந்து எல்லாமே கிடையாது, இது வந்து பானிபூரி. ஏன் அதான் நான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எல்லாமே கிடையாது, அது வந்து கிட்டாமா. ஸோ அந்த கிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பானிபூரி கிட் அப்படிங்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட 40 ரூபா. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து கிடைக்கும். சரி 40 ரூபா சரிம்மா. நல்லா இந்த எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, பார்த்து வாங்குங்க. இதில் வந்து என்னென்ன இன்க்ளூடாக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இங்கேயே போட்டிருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பூரி பெல்லட்ஸ், மின்ட் சட்னி, ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி, சீசனிங், இதெல்லாமே இருக்குது. மேக் ஹைஜீனிக் பானிபூரி 10 நிமிஷம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இங்கே நீங்களே வந்து பார்த்துக்கலாம். இருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பானிபூரி கிட்டு. இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மேக் ஹைஜீனிக் பானிபூரி இன் ஹோம் 10 minutes அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாமே இருக்குது. ஆச்சியோட பிராண்ட் இது. 40 ரூபா. ஸோ எல்லாமே அப்படிங்கிறது வந்து எசென்ஷியல், அதாவது இங்கே இருக்கிறது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அண்ட் நம்ம தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன இப்போ பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொட்டேட்டோ வந்து வேக வச்சு மேஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ளஸ் வெங்காயம் போட்டு, வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இங்கே வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். அண்டு ஃப்ரை பண்ணுறதுக்கான கடாய். ஸோ இப்போ பானிபூரி கிட்ட வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மேம் அப்படி இல்லைம்மா, திறக்கணும். திறந்துடும். 75 years later. 2000 years later. திறந்தீங்க அப்படின்னா, சரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, என்னென்னமோ இருக்கு. என்னது இது? சட்னியா? சீசனிங் ஃபார் மேஷ்டு பொட்டேட்டோ ஆனியன் ஸ்ப்ரவுட்ஸு. இது அடுத்து ஒன்று இருக்கு, என்னன்னு தெரியல. பூரி இருக்காமா. ஸோ இது நம்ம என்ன பண்ணலான்னா, இதை ஓப்பன் பண்ணுவோம். இது ஓப்பன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்குது? ஐயோ, இவ்வளோதான் இருக்கா? எவ்வளோ இருக்குது? என்ன ஒரு 20 இருக்குமா? சரி என்ன வேண்டாம், சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு 15-20 இருக்குமா? கைஸ் ஒரு 15-20 இருக்கும் கைஸ். அடுத்து இதை கட் பண்ணால், இது வந்து பானி பேஸ்ட்டு. இது கூட வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். 250 ml 1/4 லிட்டர் வாட்டர் வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க, சட்னி ஆயிரும். இது வந்து மின்ட் சட்னி, இது வந்து புளி சட்னி, சரியா? டேட்ஸ் சட்னி. இது கூட எத்தனை ஆட் பண்ணும்? இது வந்து நோ நீட் டு ஆட் வாட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சும்மா அப்படி போட்டால் போதும். இது வந்து பேக் 1. ஓ அதான் பேக் 1. கைஸ் இதுதான் பேக் 1, இது பேக் 2, சாரி இது பேக் 2, இது பேக் 3, இது பேக் 4. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க ஆனியன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆனியனு பொட்டேட்டோ, அதுக்கு வந்து சீசனிங் போடுறதுக்கு இப்போ போடுவோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா, இதை கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவையும் நல்லா காமிச்சிடும் பாருங்க. பொட்டேட்டோவையும் ஆனியனையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஐட்டத்தை எடுத்து உள்ளே கொட்டிடுங்க. சரி என்னமோ இந்த சீசனிங் எடுத்து உள்ளே கொட்டிட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? அங்கேயே கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் எல்லாம். இந்த கைஸ் அதுவும் இல்லாமல் இங்கேயே ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க.
ஸ்டெப் 1 சால்ட் வேணும்னு போட்டுட்டு சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து, ஸ்பூனில் கையிலேயே கூட பண்ணலாம், நாங்கள் வீடியோக்கு ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கலக்கி, ஏன் இவ்வளோ இன்னும் நிறையா போட்டிருக்கலாம், இல்லை நிறையா சாப்பிட்டு இவ்வளோதான் இருக்குல்ல, கிழங்கு சொல்கிறேன். ஓகே, எல்லா உப்பும் கரெக்டாக இருக்குது. வச்சுட்டு அடுத்த வேலை நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்புறமாவா கைஸ், இது வந்து கடைசியில் பண்ணிக்கலாம், அப்போ தான் சூட் கூட இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை அது இப்போ காமிக்காது, இது இப்போ வந்து என்ன பண்ணுறோம் முன்னாடி அப்படின்னா, இது ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆன் பண்ணிட்டுதா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம வந்து சட்னி வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி கூட. இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. பாத்திரம் சரி, இது ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. பாத்திரம் ஒன்று எடுத்துட்டு இவங்க கொடுத்துருக்க சட்னி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக போட்டுக்கோங்க. இவ்வளோதானா? 1/4 லிட்டர் தண்ணி. போதும், அவ்வளோ தண்ணி போதும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, மீதி இருக்க சட்னி எல்லாத்தையும் வந்து நல்லா கலப்பிஃபை பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி, ஃபோன் மேலே கொட்டாதீங்க. இப்போ வந்து சட்னி வந்து தண்ணியோட வந்து சேர்த்துருங்க. 250 ml, அதாவது 1/4 லிட்டரோட சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ரெடி ஆயிரும். பானி அப்படிங்கிறது ஒன்று ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நீங்கள் லைட்டாக தொட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா? பானி வந்து தண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கா, டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி வந்து தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்க வேண்டாம், ஓகேவா? இப்போ வந்து இது ரெடி, உள்ளே போடுற பொட்டேட்டோ ரெடி, பானி தண்ணி ரெடி. அடுத்து சட்னி, அடுத்து வந்து டேட்ஸ் சட்னி, அதாவது புளி சட்னி தானே? புளி சட்னி ரெடி. ஆனால் எத்தனை பேர் வந்து இந்த புளி பேரிச்சம்பழம் சட்னி வந்து போட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி தெரில. நான் வந்து இந்த புளி சட்னியெல்லாம் தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன். பாருங்க, இதுதான் வந்து பாருங்க, இது வந்து ஸ்டெப் 1. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணிக்கணும். ஸ்டெப் 2 இது, ஸ்டெப் 3 இது, ஸ்டெப் 4 வந்து இதை பொரிக்கிறது. இதை தான் வந்து வேலை. ஸோ இது வந்து அந்த பானிபூரி மிக்ஸு கூட வந்தது. இது வந்து நாங்கள் தனியாக வாங்கினது. இது வந்து இந்த பூரி இருக்கு இல்லையா, அது வந்து தனியாக வந்து கடையில் கிடைக்குது. நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் போனீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கெட்டே வந்து கொடுத்துருவாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கிலோ வந்து 100 ரூபா. இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரையும் கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதே வந்து கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ இது கூட அந்த மிக்ஸு கூடவே நாங்கள் வாங்கினதே ஆட் பண்ணியிருக்கோம். கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த மிக்ஸுக்குள்ளே வந்தது, இது வந்து நாங்கள் வாங்கினது. ஸோ கலர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அண்ட் சைஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ எண்ணெய் வந்து இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வேணால் போய் பாருங்கள், சூடு தெரியுதா? ஓகே, தெரியுதுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை. ஸோ ரெடியாக வந்து இந்த மாதிரி ஆயில் செப்பரேட்டருக்கும் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் இதுக்குள்ளே போட்டால் அந்த எண்ணெயெல்லாம் வந்து இதை வந்து நிற்கும். ஓகேவா? எத்தனை பேர் வந்து பானிபூரி நீ கிடைக்காம ரொம்ப வந்து பானிபூரி சாப்பிட முடியலையே அப்படின்னு எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா அதில் ஒருத்தன் தான் நானும் வீட்டுக்கு தெரியாமலாம் போய் சாப்பிட்ணும், அப்படி வெளியே போகும்போதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன். ஆனால் தெரியாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நான் வந்து அந்த பானிபூரி சாப்பிட்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே நான் வந்து விட்டுட்டேன். வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இருங்கம்மா ஆயிடுச்சு வந்துடுறேன். அதான் பானிபூரி போடுறோம். போடுங்க கைஸ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். இப்படி போடுங்க. போட்டிங்க அப்படின்னா நல்லா மெதுப்பு அப்படியே சிம்மில், எப்பவுமே கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த அந்த உருண்டை, அந்த பபுள் என்னமா அது பூரி பொங்கி வரும். அண்டு பார்க்குறக்கும் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து ஃப்ரை ஆக விட்டுக்கோங்க. தெரியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். திரும்புங்க. ஐயோ ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை அப்படியே வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க ஆயில் எல்லாமே வந்து கீழே இப்படி இறங்கிடும். ஸோ அப்போ நம்ம ஆயில் ஃப்ரீயாக வந்து சாப்பிட்லாம். அண்டு நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இங்கே வேறு லெவல். ஸோ நல்லா மொறுன்னு அந்த அந்த க்ரன்ச்சினஸோடு வந்திருக்கு. பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி வந்து நிறையா வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன். பூரி எடுத்துக்கலாம், நம்ம பையா உடைக்கிற மாதிரி உடச்சிக்கலாம். அண்ட் ஸ்பூன் எடுங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு பொட்டேட்டோஸை வந்து நீங்கள் வந்து இப்படி உள்ளே போட்டுக்கோங்க. இது உள்ளே போக மாட்டீங்க, நிறையா போடணுமா? வந்து சாப்பிட்டு ஸோ வேற லெவலாக வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை வாங்கி வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த பாக்ஸ்க்கு ஏதாவது இந்த 40 ரூபா கிட்லேயே நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 15-20 வந்து அந்த பூரி வந்து வந்துடும். எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்டயே கேட்டீங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரையே வந்து கேட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து பூரி வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அண்ட் பானியும் போதுமான அளவுக்கு இருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பானிபூரி செஞ்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி உங்கள் ஸ்டோரி வந்து போடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.